ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேஜி ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி இல்லாமலே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் சாதம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி பண்ணதோடு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வச்சுருக்கேன். நல்லா கறி எல்லாம் பஞ்சு போல் நைஸாக இருக்கும். சிக்கன் தான் எடுத்துருக்கேன். 1 kg நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். 6 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் சோம்பு, 9 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, அன்னாச்சி பூவில் பாதி உடச்சிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சுட்டு வறுத்துருங்க. இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி வறுத்த மலாட்டை இந்த சூட்லேயே அது நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 3. இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நல்லா அப்படியே சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சள். இந்த சிக்கனுக்கு தகுந்த கல் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1, 2 டீஸ்பூன். இதுக்கப்புறம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம அரைச்சிருக்க விழுது அப்படியே சேர்த்துருங்க. இதை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வறுத்த மசாலா தான். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஜாரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. ஆல்ரெடி கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலா சேர்த்துட்டால கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு குறைவாக இருந்தது சேர்த்துட்டேன். காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாக தான் இருக்குது. அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஆனியன் இல்லை, தக்காளி இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்து அரைச்சதால் நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.